விவேகானந்தர் சரிதம் பகுதி 11. பகுதி 10 விவேகானந்தன் மனிதனால் இறைவனை நேரில் காண முடியுமா என்ற எண்ணத்தில் மூழ்கியிருந்தார். இப்பகுதியில் ஐயா, நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா என்ற தலைப்பில் நாம் விவேகானந்தரை பற்றி அறிந்து கொள்வோம். காசியை கண்ட ஒருவரே காசியை பற்றி கூறி உங்களை அங்கு அழைத்துச் செல்ல முடியும் என்பது பழமொழி. தான் போதிப்பதை உணர்ந்த ஆசிரியரே தேவை என்பதே இதன் பொருள். நாம் எதையாவது கற்க விரும்பினால் அதை பற்றி அனைத்தும் அறிந்த ஒரு ஆசிரியர், குரு நமக்கு தேவை. ஆகவே கடவுளை யாரேனும் அறிய விரும்பினால் கடவுளை பற்றி தெரிந்த ஒருவரை, அவரை கண்ட ஒருவரை அணுக வேண்டும். அத்தகைய ஒருவரை நரேன் தேட ஆரம்பித்தான். தான் சந்தித்த அத்தனை மத குருமார்களிடமும் அவன் கேட்ட கேள்வி இது ஒன்றே: ஐயா, தாங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா? ஆனால் ஒருவர் கூட அவனுக்கு தான் கடவுளை கண்டிருப்பதாக கூற முடியவில்லை. ஒரு நாள் நரேனின் அண்டை வீட்டினர் ஒருவர் அவனை தன் வீட்டில் பாடுவதற்காக அழைத்திருந்தார். அந்த வீட்டினர் அன்று பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை தம் கௌரவ விருந்தாளியாக அழைத்திருந்தனர். நரேன் மிக இனிமையாக பாடக்கூடியவன் ஆதலால் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் முன்பு பாடுவதற்காக அவனையும் அழைத்திருந்தனர். நரேனின் பாடல்களை கேட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மிகவும் ஆனந்தமடைந்தார். நரேனை அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. தான் வசிக்கும் தக்ஷிணேஸ்வரத்திற்கு அவனை வரும்படியும் அங்கு வந்து தனக்காக பாடும்படியும் வேண்டினார். இதுவே ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கும் நரேனுக்கும் இடையே நடந்த முதல் சந்திப்பு என்றாலும் அது நரேனிடத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இதன் பிறகு நரேனுக்கு திருமணம் செய்ய பெற்றோர் முயற்சிக்க ஆரம்பித்தனர். ஆன்மீக லட்சியம் கொண்ட நரேன் அதற்கு உறுதியாக மறுத்துவிட்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பக்தர்களில் ஒருவரான ராமச்சந்திர தத்தர் நரேனிடத்தில் இருந்த ஆன்மீக நாட்டத்தை கவனித்தார். எனவே அவர் நரேனை தக்ஷிணேஸ்வரம் சென்று ஸ்ரீ ராமகிருஷ்ணரை சந்திக்கும்படி அறிவுறுத்தினார். அதன்படி தக்ஷிணேஸ்வரம் சென்று அவரை சந்திக்க முடிவு செய்தார் நரேன். நன்றி.